பிரச்சனை, ப்ராப்ளம், ஹஸ்பண்டுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் எதனா ப்ராப்ளம் பிரச்சனை அப்படின்னா தயவு பண்ணி வீட்டை விட்டு வெளியே வரலாம், தனியாக வாழ்ந்துடலாம், சாதிச்சிடலாம், ஓப்பனாக சொன்னோன்னா கிழிச்சிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. முடியும். என்னென்னா பெண்கள் கையில் படிப்பு இருந்தாலும் சுயமாக சிந்திக்கிற அறிவு இருந்தாலும் ஆனால் ஒரு பெண்ணை தனியாக அந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம கரெக்டாக வாழணும்னு நினச்சாலும் அது கரெக்டாக போகாது லைஃப். அப்படி இப்படி அப்படி இப்படின்னு நம்மளை போட்டு ஃபுட்பால் ஆடுவாங்க. அதாவது எந்த வகையிலன்னா டார்ச்சர் பண்ணுவாங்க, இம்சை பண்ணுவாங்க, சரிங்களா? இதெல்லாம் தாண்டி வாழ்கிறது ரொம்ப பெரிய, இப்போ இருக்கிற சொசைட்டியில் ரொம்ப பெரிய கஷ்டம். தயவு செஞ்சு என் சகோதரிகளாக நினச்சி உங்ககிட்ட நான் சொல்கிறேன், உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ பெரிய பொறுக்கித்தனம் பண்ணாலும், புறம்போக்குத்தனம் பண்ணாலும், பொம்பளை பொறுக்கியாக இருந்தாலும் சரிங்களா, பாருங்கள். ஆனால் உங்களுக்கான செட்டில்மெண்ட்லேருந்து எல்லாம் கரெக்டாக வாங்கிக்கிட்டு அப்புறம் வெளியே வாங்க. ₹1 இல்லாமல் நம்ம வாழ்ந்து காட்டிடலாம், ஜெயிச்சு காட்டிடலாம் நினச்சி தயவு செஞ்சு வெளியே வராது. சத்தியமாக முடியாது. இப்போ இருக்கிற விலைவாசியில், இப்போ இருக்கிற சொசைட்டியில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நரக வேதனை அனுபவிக்கிறாங்க. நரக வேதனை. அதுவும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துட்டா என்ன மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க தெரியுமா? வயசானவங்கலேருந்து சின்ன வயசு வரைக்கும் பெண்கள்னாலே அவங்கள பொறுத்த வரைக்கும் வேற நோக்கம், வேற மாதிரி. அதுவும் ஒரு தனியாக இருக்கிற பெண்ணா அவங்களுக்கெல்லாம் கிள்ளி கீரை. தயவு செஞ்சு இந்த மாதிரி என்ன மாதிரி கண் கலங்கி வேதனைப்பட்டு ரொம்ப மனசுக்குள்ளேயே போட்டு ஒரு நாள் சித்திரவதை அனுபவிச்சு ஹார்ட் அட்டாக் சாகிறதுக்கு கட்டின புருஷன் எப்படியோ அவர் கூடயே இருந்துட்டு ஒரே வீட்டில் ஏதோ நமக்காக ஒரு ஆண் துணை இருக்காங்கன்ற ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் மற்றவங்க கையில இருந்து தப்பிச்சு வாழ்றதுக்கு அது ஒரு சேஃப்டியான லைஃப். தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே வரலாம் அப்படின்ற முடிவுலாம் இருக்காது. நான் கிட்டத்தட்ட 6 வருஷமாக போராடுறேன், ஒன்றும் முடியல. ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டாலும் அவங்க டார்கெட்லாம் நான் பெண், அது மட்டும்தான். பெண் ஒரு கடனாகவும் ஏதாவது கேட்டாலும் பெண் என்ற டார்கெட் வச்சு அவங்க என்ன யோசிப்பாங்களோ அதான் யோசிப்பாங்க.